2020ஆம் ஆண்டு கோவை மாநகராட்சிகளில் 2017ஆம் ஆண்டிலிருந்து தொடர்ந்து 4000 தீர்மானங்கள் கோவை மாநகராட்சி பகுதியில் நடைபெறுகின்ற பல்வேறு வளர்ச்சிப் பணிகள், அதாவது சாலை பணிகள், சிறு பாலங்கள், மேம்பாலங்கள், மழைநீர் வடிகால் உள்ளிட்ட குடிநீர் பிரச்சனை உள்ளிட்ட பல்வேறு பணிகளுக்காக நடைபெறுகின்ற அந்த பணிகள் குறித்த தீர்மானங்கள் பல்லாயிரக்கணக்கான கோடி ரூபாயிலே மாநகராட்சியினுடைய மக்கள் வரிப்பணத்தால் செய்யப்படுகின்ற அந்த பணிகள் திட்டமிட்டு இந்த அதிமுக ஆட்சியில் மறைக்கப்பட்டு வருகிறது என்ற குற்றச்சாட்டினை நான் அறிக்கையாக வெளியிட்டிருந்தேன். ஊடகங்களிலும் நான் பேசியிருந்தேன். அதாவது 4000 தீர்மானங்கள் என்று சொன்னால் அதில் பல்லாயிரக்கணக்கான கோடி ரூபாயினுடைய பணிகள் மறைக்கப்பட்டிருக்கிறது. திட்டமிட்டு இந்த கோவை மாநகராட்சியில் 2017ஆம் ஆண்டிலிருந்து மறைக்கப்பட்டிருக்கிறது. உள்ளாட்சி முறை மன்றத்தில் சமூக ஆர்வலர்கள் SP தியாகராஜன் அவர்களும் தம்பி டேனியல் ராஜ் அவர்களும் முறையிட்டு உள்ளாட்சி முறை மன்றத்தில் அதை பதிவேற்றம் செய்யப்பட வேண்டும் என்று சொல்லி ஒரு வழிகாட்டுதல் கொடுத்ததற்கு பிறகு கூட இருக்கக்கூடிய மாநகராட்சி நிர்வாகம், இருக்கக்கூடிய உள்ளாட்சித்துறை அமைச்சர் SP வேலுமணியினுடைய தூண்டுதலில் அதை பதிவேற்றம் செய்யாமல் வைத்திருந்தார்கள். பதிவேற்றம் செய்திருந்தால் அந்த பணிகள் குறித்த விவரங்கள், என்னென்ன பணிகள் நடக்குதுங்கிறது எல்லாத்துக்குமே தெரியும். நானே ஒரு சட்டமன்ற உறுப்பினர் என்று சொன்னால், தேர்ந்தெடுக்கப்பட்ட மாநகர மன்றம் இருந்திருந்தால் மாநகராட்சியிலே மாதத்திற்கு ஒரு முறை நடைபெறுகின்ற சாதாரண கூட்டங்களில், மாமன்ற கூட்டங்களில் மக்கள் பிரதிநிதிகளுக்கு பொருள் குறித்த அந்த குறிப்புகள் வழங்கப்படும். ஆனால் இப்போ தேர்ந்தெடுக்கப்பட்ட மக்கள் மன்றம் இல்லாத காரணத்தினால் நானே என்னுடைய தொகுதியில் என்ன வேலை நடக்குதுங்கிறது நானே ஃபோன் பண்ணி தான் கேட்டு தெரிஞ்சுக்கணும். ஏன்னா வெப்சைட்டில் பார்க்க முடியாது. ஆகவே இணையதளத்தில் பதிவேற்றம் செய்யப்பட வேண்டும் என்று சொல்லி நான் வலியுறுத்தி திட்டமிட்டு மறைக்கப்பட்டு இருப்பதற்கு காரணம், உள்ளாட்சித்துறை அமைச்சர் SP வேலுமணியினுடைய பினாமிகளுக்கும் அவருக்கு வேண்டியவர்களுக்கும் உறவினர்களுக்கும் ஒப்பந்தங்கள் வழங்கப்பட்டிருக்கின்றன என்ற குற்றச்சாட்டை நான் பகிரங்கமாக சொல்லியிருந்தேன். அதற்காக என் மீது குனியம்புத்தூர் காவல் நிலையத்தில் வழக்கு பதிவு செய்யப்பட்டது. அந்த வழக்கில் 6 மாத காலத்திற்கு முன்பு கொரோனா நோய் கொடிய நோயாக பரவி கொண்டிருந்த நேரத்தில் எனக்கு கோவை மாவட்டத்தினுடைய முதன்மை நீதியரசர் அவர்கள் எனக்கு முன்ஜாமீன் வழங்கினார்கள். இந்த கொரோனா பேரிடர் முடிந்ததற்கு பிறகு நீதிமன்றம் செயல்படுகிற பொழுது, நீதிமன்றம் திறந்து செயல்படுகிற பொழுது 15 நாட்களுக்குள்ளாக நான் நீதிமன்றத்தில் ஆஜராகி முன்ஜாமீன் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்லியிருந்தார்கள் நீதியரசர் அவர்கள். அந்த அடிப்படையில் நேற்றைக்கு நான் கோவை ஜுடிஷியல் மாஜிஸ்ட்ரேட் 7ஆம் நம்பர் நீதிமன்றத்தில் நான் ஆஜரானேன். ஆஜரானதற்கு பிறகு தினமும் குனியமுத்தூர் காவல் நிலையத்தில் தினமும் காலை 10:30 மணிக்கு காவல் நிலையத்தில் எனக்கு கையொப்பமிட வேண்டும் என்று சொல்லி நீதியரசர் அவர்கள் நிபந்தனை முன்ஜாமீன் எனக்கு வழங்கியிருக்கின்றார்கள். ஆகவே அதிமுக அரசு, நான் என்ன கேட்டேன், மக்கள் மன்றத்தில் மக்கள் ஒரு தீர்மானம் என்று சொன்னால், தீர்மானம்னா பல மக்களுக்கு கூட சில பேருக்கு தெரியாமல் கூட இருக்கலாம். உதாரணத்திற்கு நான் ஏற்கனவே சொன்னதை போல், உதாரணத்திற்கு ஸ்ரீபதி தியேட்டர் இருக்குது என்று வைத்துக்கொள்ளலாம். ஸ்ரீபதி தியேட்டரிலிருந்து சுங்கம் சிந்தாமணி வரை அந்த சாலையினுடைய நீளம், அதனுடைய அகலம், அந்த சாலை அமைப்பதற்கு இத்தனை ரூபா செலவாகும் அப்படிங்கிற ஒரு மதிப்பீடு அதில் இருக்குது. பார்த்திங்கன்னா சராசரியாக ஸ்ரீபதி தியேட்டரிலிருந்து சுங்கம் சிந்தாமணி வரைக்கும் ஒரு சாலை அமைக்கணும்னா 1 கோடி ரூபா செலவாகும். அப்போ ஒரு தீர்மானம் என்பது 1 கோடியிலும் ஒரு தீர்மானம் இருக்கும், 10 லட்சத்தில் இருக்குது, 5 லட்சத்தில் இருக்குது, 5 கோடியிலும் இருக்குது. அப்படி கணக்கு பார்த்தா கிட்டத்தட்ட நான் அன்றைக்கு அறிக்கை கொடுத்தப்போ 4000 தீர்மானம். இன்றைக்கி 2017, இன்றைக்கி 2021 ஆயிடுச்சு. 2021 என்று சொன்னால் கிட்டத்தட்ட ஒரு 6000 தீர்மானங்களுக்கு மேல் இன்றைக்கு வரைக்கும் மறைக்கப்பட்டிருக்கிறது. ஆகவே தான் திட்டமிட்டு ஏன் எதற்காக அந்த தீர்மானங்கள் மறைக்கப்பட வேண்டும், ஆகவே அதில் முறைகேடு நடைபெற்றிருக்கிறது என்பதைத்தான் மக்கள் மன்றத்தில் எடுத்து சொன்னேன். அதற்காக என் மீது வேண்டுமென்றே ஒருவர் என் மீது வழக்கு கொடுத்து என் மீது வழக்கு பதிவு செய்திருக்கின்றார்கள். இந்த வழக்கை பற்றியெல்லாம் நாங்கள் அஞ்சப்போவதில்லை. இந்த ஆட்சியில் நடைபெறுகின்ற பல்வேறு அவலங்கள், ஊழல் முறைகேடுகளை தொடர்ந்து நாங்கள் சொல்லிக்கொண்டே இருப்போம். எத்தனை வழக்குகளை போட்டாலும் அந்த வழக்குகளை எங்களது கழகத் தலைவர், அன்பு தலைவர் தளபதியினுடைய வழிகாட்டுதலில் நீதிமன்றத்தில் சட்ட ரீதியாக இந்த அரசை நாங்கள் சந்திப்பதற்கு தயாராக இருக்கிறோம் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன்.